இந்தியாவில் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரி அதிகரித்த நிலையில் எந்த நாட்டில் எந்த வரியும் செலுத்தாமல் தங்கத்தை வாங்கி வரலாம் என்று பார்க்கலாம். ஈரான் போர் காரணமாக உலக நாடுகள் ஸ்தம்பித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் பல நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் பெட்ரோல் வாகனங்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்துமாறு பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியிருந்தார். மேலும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களை வாங்குவதை தவிர்த்து உள்ளூரில் தயாரிக்கப்படும் பொருட்களை வாங்குமாறு கூறினார். எண்ணெய் பயன்பாடுகளை குறைக்கும்படியும் 1 வருடத்துக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரியை இந்தியா 15% உயர்த்தியது. ஏற்கனவே தங்கம் விலை ஜெட் வேகத்தில் உயர்ந்து வரும் நிலையில் இந்த இறக்குமதி வரியால் நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. மேலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு பெரும் அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலையில் இந்தியாவில் தங்கம், வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்ந்துள்ள நிலையில் துபாயில் தங்கம் வாங்குவது 12% வரை மலிவாகியுள்ளது. இந்தியாவின் சுங்க விதிகளின்படி வெளிநாட்டில் ஓராண்டுக்கு மேலாக வசிக்கும் இந்தியர்களின் பெண்கள் 40 கிராம் வரையும், ஆண்கள் 20 கிராம் வரையும் தங்க நகைகளை சுங்க வரி இல்லாமல் இந்தியாவிற்கு கொண்டு செல்லலாம். கணவன், மனைவி சேர்ந்து 60 கிராம் வரையும், 2 ஆண்கள் மற்றும் 2 பெண்கள் கொண்ட குடும்பம் 120 கிராம் முதல் 140 கிராம் வரையும் தங்க நகைகளை சட்டப்பூர்வமாக சுங்க வரியின்றி எடுத்து செல்ல முடியும். இந்த சலுகை தங்க நகைகளுக்கு மட்டும்தான். தங்க நாணயங்கள், தங்க கட்டிகளுக்கு உரிய வரி செலுத்த வேண்டும். தங்கம் விலை இந்தியாவை விட துபாயில் ஏன் கம்மி என்று பார்ப்போம். துபாயில் தங்கத்தின் மீதான வரி மிகவும் குறைவு. துபாய் தங்கச் சந்தையில் போட்டி அதிகமாக இருப்பதால் விலை குறைவாக இருக்கும். உலக அளவில் தங்க வர்த்தகத்துக்கு பெரிய சந்தை உள்ளது. துபாயில் தூய தங்கத்தின் இருப்பு எளிதானது. துபாயில் VAT வரி இந்தியாவை விட குறைவு. பண மதிப்பில் ஏற்படும் தாக்கங்கள் விலையின் மாற்றத்தை ஏற்படுத்தும்.